கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தில் தேவன் நமக்கு ஒன்றையும் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம படிக்கும் போதே தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், நான் எப்படி இந்த வசனத்தோடு இந்த வார்த்தையோடு வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ளவனாய் மாற்றும், ஜெயிக்க வைக்கும். தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அது வல்லவராக இருக்கிறார். நம் தோல்விகளை அடைந்தவளாய் வாழக்கூடாது, ஜெயம் பெற்றவளாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். கவனிங்க, நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வேதம் சொல்லுது. நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும். அப்ப வீணா ஒரு மனுஷன் ஓடக்கூடாது, வீணா ஒரு பிரயாசப்படக்கூடாது. பாருங்க, நாளெல்லாம் நான் வயலுக்கு போவேன், அங்கே வயலில் சுற்றி வருவேன். ஒரு 3 மாதம் கழிச்சு என்னப்பா பண்ணேன்னு கேட்டால், நான் ஒன்றுமே பண்ணலையே. அப்போ டெய்லி வந்தியப்பா, டெய்லி வருவேன், சும்மா உட்காந்துப்பேன், டெய்லி வருவேன், சுற்றி வருவேன், டெய்லி வருவேன். பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனுஷன் விதைக்கிறது போல, தண்ணி பாய்ச்சுவது போல, அங்கே அறுவடை செய்வது போல பார்த்தீங்கன்னா அது எது வரணும், வெறுமை தான் காணப்படும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, என்ன செய்கிறாங்களே இந்த நாளில் தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் பிறந்திருக்கு, இந்த நாளில் நீ வந்திருக்கிற, என்ன செய்ய போற, இன்னைக்கு என்ன செய்து முடிக்க போற, இந்த நாள் முடிவிலே நீ என்ன ஜெயத்தை உண்டா மாறப்போகிற தெரியாது. கடந்த வருடத்துல நீ எப்படி இருந்த, கடந்த மாதங்கள் நீ எப்படி இருந்த, கடந்த வாரங்கள் எப்படி இருந்த யோசிச்சு பார்க்கணும். போன வாரம் தான் எதுவும் பண்ணல, இந்த வாரம்னாச்சும் என்ன பண்ணணும்ல, அதை பண்ணுவதில்லை. அப்ப பாருங்க, நான் வீணாக ஓடினதும். அப்ப ஒரு ஓட்டம் வீணா ஓடக்கூடாது. எதுக்கு ஓடி வந்தப்பா, சும்மா தான் ஓடி வந்தேன், சும்மா தான் போனேன் சொல்லக்கூடாது. வீணாய் ஓடுகிறவனா இருக்கக்கூடாது, வீணாக பிரயாசப்படுவனா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் வீணாய் ஓடாமல் பிரயோஜனம் உள்ளவராய் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். பிரயோஜனம் உள்ளவராய் என்ன பண்ண தெரியுமா, நாம பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. எதுல நம்ம விதைத்தால் அறுவடை உண்டாகும், எதுல நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எதுல லாபம் கிடைக்கும், இதெல்லாம் கரெக்டா நீங்க தெரிஞ்சு பண்ண. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் வீணாய் ஓடுகிறவளாய், வீணாய் பிரயாசப்படுவாங்க. நிறைய பேருங்க சபைக்கு போறவங்க பாருங்க, நிறைய நாள் போயிருக்காங்க சபைக்கு, ஆனா ஒரு சின்ன சத்தியம் கூட தெரியாது. அப்ப இவ்வளவு நாள் போனே ஒரு பாட்டு கூட தெரியாத, தெரியல, ஜபம் தெரியாத, தெரியாது. அப்ப யார் ஜபம் பண்ண, எங்க பாஸ்டர் மட்டும் தான் பண்ணுவாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ, நான் சும்மா போவேன், உட்காருவேன், பாட்டு பாடம் கூட சேர்ந்து பாடுவேன். பாடுவே, உனக்கு எதனா பாட்டு தெரிஞ்சா பாடுற, இல்லை எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா? அப்ப இவங்களுடைய ஓட்டத்துல வீணாய் ஓடின காரியங்கள், பிரயாசம் முழங்கல் என்ற காரியங்கள், கவனிங்க, பாடின காரியங்கள், கைத்தறின காரியம், எல்லா பிரயாசமும் வீணா போகுது. அப்படியாப்பட்டவளா நீங்கள் மாறாதபடிக்கு. அப்போ ஒரு மனிதன் வீணாய் ஓடக்கூடாது, வீணா பிரயாசப்படக்கூடாது. அப்ப என்ன பண்ணா, ஜீவ வசனத்தை ஒரு மனுஷன் பிடித்துக்கணும். அந்த வசனத்துக்கு பேர் என்னன்னா ஜீவ வசனம். ஏன் வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்கன்னு சொல்லாம ஜீவ வசனத்துக்குன்னா, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளவனாய் மாற்றும். எந்த இடத்துல நீ வீணா ஓடுறியோ அங்கே உனக்கு ஜீவன் இருக்குமானால் நீ அங்கே பலன் அடைந்தவனாய் மாற முடியும். எந்த ஓட்டத்துல பிரயாசம் இல்லாம நீ போயிட்டு வரையோ அந்த பிரயாசம் பலனா மாறணும்னா உனக்குள்ள ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் தான் வார்த்தை. வசனம் சொல்றது ஆவியும் ஜீவனமாய் இருக்குதான். இந்த வார்த்தை ஆவியா இருக்கான், ஜீவனா இருக்குதான். அப்ப இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தனக்குள்ள வைத்து கொண்டு ஓடும்போது அவன் வாழ்க்கையில அவன் வீணாய் ஓடுகுனாய் ஓட மாட்டான், அவன் வீணா பிரயாசப்பட மாட்டான். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஜெயம் பெறுவதற்கு வசனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஜீவனே இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு பேர் என்னன்னா போனோம். அந்த மனிதன் அங்க படுக்க வச்சுட்டு இதை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவனை நம்பி ஒரு பொருளை கொடுத்துருப்பானா, அந்த பொருள் பத்திரமா இருக்குமா? கொஞ்ச நேரம் யாரோ படுத்துருக்காங்க, அவன் அசைவே இல்லாத போது பார்ப்பான், டே செத்து போய் கிடக்குறான்டா, காட்டுறான் எடுத்துன்னு போயின்னு இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள என்னன்னா ஜீவன் இல்லை. இப்ப அந்த ஜீவன் இருக்குமானால் அந்த பொருளை தொடரும் போது டக்குன்னு பார்வை திரும்பும், டக்குன்னு கை திரும்பும், டக்குன்னு கால் அசை உண்டாகும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஜீவன் இருப்பதனால. அவன் உடனே அப்புறம் எடுக்க வரன்னு சொல்லுவான், டேய் தூங்கிட்டு இருக்காண்டா, டக்குன்னு மூச்சுனா என்ன பண்ணதுடா. ஏன்னா விழித்து கொள்ளக்கூடியவனா இருப்பான். நம்ம இன்றைக்கு இந்த ஜீவன் இல்லாத போது ஒரு மனிதன் படுத்த மாதிரியே மாறுவான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அசைவில்லாதவனாய் மாறிடுவான், உணர்வில்லாதவனா மாறுவான். அவன் ஒன்றும் அவனுக்கு உண்டானதும் வெளியில போயிடும். அப்ப அவனை நம்பி நம்ம பாதுகாப்பா கொடுத்துட்டு நம்ம என்னாச்சு, காணா போயிடுச்சுங்க. அப்ப அவன் பிரயாசம் நைட்டெல்லாம் படுத்தானே, பிரயாசம் வேஸ்டா போயிடுச்சுங்க. காரணம் தெரியுமா?
வசனம் இல்லை அவனுள்ள. அப்ப வார்த்தை ஒரு மனிதனை வீணாய் ஓடாதபடிக்கு, வீணா பிரயாசப்படும்படிக்கு வைக்கக்கூடாது இருக்குது. இந்த வார்த்தை தனக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது அந்த மனிதன் உலகத்திற்கு சுடர்களை போல பிரகாசிக்கக்கூடியவனாய் மாறுவான். கவனிச்சுங்க, அப்படி வார்த்தை எப்படி இருக்குதா? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிற ஒரு வார்த்தை, இப்ப அது உனக்குள்ள இருக்கும்போது உன்னை பிரகாசிக்க பண்ணும். அந்த பிரகாசம் நான் பண்ணோம் உன் வாழ்க்கையில அடையும். கவனிச்சுல, எனக்கு முன்பாக இந்த பக்கம் அந்த பக்கம் லைட் வச்சிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சம் என்னுடைய முகத்துல படுவதனால என் முகம் பிரகாசமாய் காணப்படும். இப்ப இந்த லைட் வெளிச்சத்தை முன்னாடி இருந்து எடுத்துட்டேன்னு சொன்னா என் முகம் இருளிருந்து காணப்படும். நீங்க பாப்பீங்க, பார்க்கும்போது இன்னும் ஒண்ணுமே தெரியல, முகமே தெரியல, ஏதோ வார்த்தை மட்டும் கேட்குது, யாரோ கருப்பா ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? என் முகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணல? வெளிச்சம் இல்லை, அந்த ஒளி இல்லை. அந்த ஒளி இல்லாமல் போவதனால நான் யாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. அப்ப எனக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அந்த வெளிச்சமானது என் முகத்தை வெளியில காட்டக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த வசனம் எப்படி தெரியுமா? உனக்குள்ள நீ பிடித்து கொண்டு போகிற ஒரு வசனம் உன்னை வெளியில காட்டக்கூடியதா இருக்குது, உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்குது, உன்னை கனப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டு போகும்போது இந்த வசனம் நான் எந்த மூலையில இருந்தாலும் என்னை உயர்த்தி காட்டக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்ங்க பாருங்க, எங்கெங்கயோ முள்ள இருப்பாங்க, நான் இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துல இருந்துவாங்க. ஆனா இந்த வசனத்தை அவங்க கை கொண்டு நடக்க 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 அவங்கள இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில யாருங்க நல்ல பாஸ்டர், இந்த பாஸ்டர் இப்படி இருப்பாங்க, இந்த பாஸ்டர் எப்படிங்க தெரிஞ்சது? அவர்கள் வசனங்களை கை கொண்டு நடந்தார்கள். வசனங்களை கை கொண்டு நடப்பதனால அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்தார்கள், உயர்த்தப்பட்டார்கள். ஏதோ ஒரு மூலையில் இருந்தவங்கள இன்னைக்கு தேவன் மேல கொண்டு வந்து நிறுத்ததுக்கு என்ன காரணம்? அவர்கள் அந்த வசனத்தை பிடித்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, நீயும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த ஜீவனுள்ள வசனத்தை பிடித்துக்கொள். இந்த வார்த்தை உனக்குள்ள தங்கி தாமரிக்கும் போது நீ யாரா மாறலாம் தெரியுமா? பிரகாசிக்கக்கூடியவனாய் மாறலாம். இந்த உலகத்துல, இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? இருளடைந்து காணப்படுது. இந்த இருளடைந்த உலகத்துல நீ யாரா இருக்கணுமா? பிரகாசம் உள்ளவனா இருக்கணும். எல்லாம் இருள் இருக்கிறாங்க. அந்த இருள இருக்கிற நேரத்துல ஒரு மனிதன் டார்ச் வச்சு நிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த மனிதனோட பின்னாடி போவதுக்கு தான் நிறைய பேர் போவாங்க. ஏன் தெரியுமா? வெளிச்சம் ஒன்று இடத்துல இருக்கு, அவங்க கூட போனா அந்த பாதை என்ன பண்ணலாம்? கடந்து போகலாம், அந்த காரியங்களை சரியா செய்ய முடியும். அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்குமா? வெளிச்சம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதனால தான் சொல்றேன், நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்போ உலகத்துக்கு தேவன் எப்படி வச்சிருக்காரு? வெளிச்சமா வச்சிருக்காரு. ஆனா நாம இன்னைக்கு வெளிச்சம் குறைவுள்ளவனாய் காணப்படுதுன்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையா சொன்னாரு. அப்ப வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வசனத்தை தனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை தனக்குள்ள வைத்துக் கொள்ளணும். இந்த வசனம் எவ்வளவாய் உனக்குள்ள இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், நீங்கள் மேன்மை அடைய முடியும். இந்த உலகத்திலே நீங்கள் சுடர்களாய் இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இந்த சுடர்களாய் நாம் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். இந்த வசனத்தை தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில பிசாசனவன் தொட முடியாது, பிசாசனவனை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள வசனம் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்குள்ள பாருங்க, இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை இல்லாமல் போகும்போது தான் சர்ப்பமானது என்ன பண்ண வஞ்சிக்க வந்தது. அந்த இடத்துல தேவன் சொன்னது உண்டா? ஆமா சொன்னார்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அது ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை தனக்குள்ள வைத்துக் கொண்டார்கள். அந்த வார்த்தையை தனக்குள்ள வைக்கும் போது அந்த கனியை பறித்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டாங்களா? முடிஞ்சிச்சு. அவங்க கணவனுங்க கொடுத்து 2 பேருக்குள்ள வார்த்தை எல்லாம் போயிடும். தேவனை விட்டு தூரமாய் ஓடுகிறார்கள். தேவன் வருவார் என்று தெரிந்து அவரை விட்டு விலகி ஓடுத்து கற்றுக்கொண்டார்கள். காரணம் தெரியுமா? வார்த்தை இல்ல, வசனம் இல்ல. அப்ப வசனம் ஒருவனுக்குள்ள இருக்குமானால், தேவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை இருக்குமானா தேவனுக்கு முன்பாக போய் நிற்போம். ஏன்னா தேவன் ஒளியா இருக்கிறாரு. நாம் அவருடைய சுடர் சொன்னா பளிச்சுன்னு இருக்கலாம். அவருக்கு முன்பாக என்ன பண்ண? அந்த வெளிச்சம் காணப்படும். இந்த சுடர்களாய் நாம் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். வெளிப்படுத்தல பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது. கவனிங்க, அந்த சூரியனை அணிந்து கொண்டவளா இருக்கிறா. தலைமையில பாத்தீங்கன்னா 7 நட்சத்திரங்கள் உடையவளா காணப்படுறா. அந்த சிரசின் மேல என்ன பண்ணுது? அப்படியா கிரீடத்தை சூட்டி கொண்டிருக்கா. நட்சத்திரமா கிரீடத்தா சுட்டு கொண்டிருக்கா. கீழே பாத்துல பார்த்தா சந்திரனுக்கு. அப்ப இந்த மகை எப்படி இருந்திருப்பா? பயங்கர பிரகாசமாய் காணப்பட்டிருப்பான். இந்த பிரகாசம் ஒரு மகளாய் காணப்படுறான்.
அப்போ சூரியனை ஆடை அணிந்து கொண்டார். சூரியன் என்று சொன்னா நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த தேவனை ஆடையாய் அணிந்து கொண்டால், இந்த ஆடையை உடுத்து கொண்டால், பாருங்க இப்ப எங்க இருக்கா சூரிய ஆடைன்னா அந்த சூரியனுக்குள்ளாக இந்த மகளிருக்கு கற்றுக்கொண்டால் ஸ்ரீ அங்க அப்ப எப்படியாப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ளவரா மனம, எப்படியாப்பட்ட சுடர்களாய் காணப்படுறாங்க, பயங்கர பிரகாசம் உள்ளவராய் காணப்படுறாங்க. அப்படி சுடர்களை போல காணப்படுறாங்க. இப்ப இவங்க எங்க போய் நின்னாலும் இருள் விலகி ஓடும். இருள் அங்க இருக்காது. ஒரு லைட்டை நீங்க போடுங்களேன், டக்குன்னு அந்த இருள் எங்க போச்சு, காண போச்சு. அதே போலதான் இந்த மக போய் நிக்கிற இடத்துல நிற்கக்கூடிய இடம் எப்படி பளிச்சின் வெளிச்சமாய் மாறும். ஏன் என்று சொன்னால் அதை தரித்து கொண்டவளாய் மாறினாள். அதை தரித்து கொண்டால், சூரியனை தரித்து கொண்டால், சந்திரன் என்ன பண்ற பாதத்துக்கு வைத்துக் கொண்டால், நட்சத்திரம் என்ன பண்ற தலையில சிரசாய் வைத்துக் கொண்டால், இவ்வளவு பிரகாசம் உள்ளவராய் மாறிக்கணும். இந்த பூமியில கூட நாம் அப்படி வாழ வேண்டும் சொன்னா நாம என்ன பிரகாசம் உள்ளவராய் இருக்கணும். அது கீழே நீங்க பார்க்கும்போது பிரசவ வேதனை படுறான், அவன் பிள்ளைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க வலு சர்ப்பம் வந்து நிக்கிறான். எதிர்க்க வந்து நிக்க முடியுது, விழுங்கணும்னு காத்திருக்கா கண்டி. ஆனா அவனால விழுங்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வெளிச்சத்தை கிட்ட போக முடியாது. சூரியன் கிட்ட போனா சுட்டரிக்கப்பட்டுருவாங்க. அந்த வார்த்தை கிட்ட போக முடியாம அவன் தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருக்கான். அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, பார்த்து நிக்குது. எப்ப வெளியே வரும் வசனத்தை விட்டு, எப்ப வெளியே வரும் வசனத்தை விட்டு, அந்த பிள்ளை எப்ப வெளியோ காத்து கொண்டிருக்கான். அவனுங்களா எப்போ அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறீங்களோ, எப்போ அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு போறீங்களோ, அப்பொழுது உங்களை பிசாசனம் தொட முடியாது. பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கீங்க. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருப்பதனால அவருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்க முடியும். அப்படி நான் நினைந்து கொள்ள முடியுமா? இந்த சூரியன் இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியனாகிய தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இவர். இவரை தான் கலாத்தியர் புத்தகத்தை பாருங்க 3:27 நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகா போடப்பட்டிருக்கு. ஏனெனில் கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்ப என்ன பண்ணாங்களா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களாம். தரித்து கொண்டாங்க, உடுத்தி கொண்டார்கள். அவர் என்ன பண்ணாங்க, அதை உடுத்தி கொண்டார்கள். இந்த உடுத்தி கொள்ளும் போது இந்த தேவன் உன்னை எப்படி நடத்துவார் பாருங்க. அதனால்தான் இந்த ஸ்திரீ எப்படி இருக்காங்கன்னா, இந்த சூரியனை உடுத்தி கொண்டவளாய், தரித்து கொண்டவளாய் நிற்கும் போது எதிர்க்கிற வலு சர்ப்பம் ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது. அந்த பிள்ளை வெளியே வரும். கவனிச்சிங்களா? நம்முடைய சபை தான் அப்படியாப்பட்ட காரியமா இருக்குது. நம்முடைய சபைக்குள்ள எப்பொழுதும் நீங்க சார்ந்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கும் போது இந்த சபையில வருகிற ஆத்துமாக்களை பிசாசு வஞ்சிக்க முடியாது, பிசாசு மேற்கொள்ள முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது, பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு தேவன் மாற்றிடுவார். இன்னைக்கு இந்த வசனத்தை விட்டு விட்டு நம் வாழக்கூடிய ஒரு மனிதராக காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைவோடு வாழ்கிறோம், எத்தனை குறைவுகள் நம்மளை ஆண்டிக் கொள்ளுது. அந்த குறைவுகளோடு வாழும்போது பாருங்க, நாம் சுடர்களாய் காணப்பட மாட்டோம், நாம் அநேக மத்தியில குறைவுள்ளவர்களாய் காணப்படும். நீங்கள் வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் அங்கேருந்து புறப்பட்டு போய் ஒரு அடிமையா இருக்கான், ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்குது பாருங்க. அத்தனை பேர் வேலை செய்து தெரியல, இந்த மனிதன் செய்வதை பார்த்து அந்த ஓனர் ஆச்சரியப்படுறார். அந்த வீட்டு எஜமான் என்ன பண்ண ஆச்சரியப்படுறார். இவன் செய்வதெல்லாம் வாய்க்குது, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். அங்கே அத்தனை பேருக்கு நடுவில் அவனோட சுடராய் காணப்படுகிறான், ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறான். அதனால்தான் பாருங்க, ஒரு சாதாரண வேலை செஞ்சுன்னு அந்த வீட்டுக்கே எப்படி பண்ண அதிகாரம் உள்ளவனாய் மாற்றினார், அந்த வீட்டையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றினார். கண்டா இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்க நீங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆலோசனை, நீங்கள் வெளிச்சம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். உங்க கணவனுடைய காரியங்கள்ல இன்னைக்கு மதிப்பு இல்லாம இருக்கிறாரா, அவர் வெளிச்சம் உள்ளவராய் காணப்படும். மனைவிக்கு வெளிச்சம் இன்னைக்கு மதிப்பு இல்லாம இருக்கா, நீ வெளிச்சமா இருக்கணும். இந்த வெளிச்சம் தான் வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் பிடித்து கொண்டு இந்த வார்த்தையின்படி வாழறான்னு சொன்னா இந்த வார்த்தை அவனை பிரகாசம் உள்ளவனாய் மாற்றிடும், அநேகம் மேன்மை உள்ளவனாய் மாற்றும், கனம் உள்ளவனாய் மாற்றும், உயர்த்தக்கூடியதாய் மாற்றும். தேவ பிள்ளைகளை இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள்ளும். அவரெல்லாம் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு அப்படி ஓடினார், ஜெயம் பெற்றார். இன்னைக்கு அந்த இடத்துல எகிப்து தேசத்துல ஒரு சுடரை போல அநேக பார்த்த துர்கன் பாரு காமிக்கிற அளவுக்கு ஒரு பிரகாசம் காணப்பட்டார்.
நீங்கள் கூட இப்படி காணப்படுவதற்கு தேவன் நோக்கி பாருங்க. பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வீணாக ஓடாதபடிக்கு, வீணாக பிரயாசப்படுறபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவ பிள்ளைகளே இவளை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழும்படிக்கு தேவனை இவளை வழிநடத்தும். ஆசீர்வதி துணையார் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.